ஹாய் லவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டாப் 6 நருட்டோ பவர்ஸ் யூஸ்டு ஒன் டைம். நருட்டோ சீரீஸில் எக்கச்சக்கமான பவர் இருக்குது. அதை வந்து ஒரே ஒரு ஆள் ஒரே ஒரு தாட்டி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி பவர்ஸை மட்டும்தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இங்கே பார்க்குறது பூரா உங்களுக்கு என்னமாச்சும் இங்கே தப்பாக இருந்துச்சுன்னா அதை நான் இங்கே கமெண்டில் போடுங்க. இப்போ வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 6th பிளேஸில் இருக்க ஈசனாமி. இந்த ஈசனாமியை ஹோல் நருட்டோ சீரீஸில் இட்டாச்சி மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் யாருக்கு எதுனா கபூட்டோக்கு எதிராக யூஸ் பண்ணியிருக்காரு. ப்ரோ, இட்டாச்சி ஈசனாமியை யூஸ் பண்ணும்போது அந்த ஈசனாமியை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஃப்ளாஷ்பேக்கில் அவங்களெல்லாம் காமிப்பாங்களா ப்ரோ? அப்போ அவங்கள ஈசனாமிக்கு யூஸ் பண்ணலையான்னு கேட்டிங்கன்னா அவங்களெல்லாம் இப்போ எடுத்துக்க வேணாம். நம்ம இப்போ இட்டாச்சி மட்டும் தான் எடுத்திருக்கோம். இட்டாச்சி எப்படி யூஸ் பண்ணுவார்னா, இப்போ கபூட்டோ வந்து எல்லா பேரையுமே ரீஅனிமேட் பண்ணுவான். அதில் இட்டாச்சி ஒரு ஆள். ஆனால் அவன் அந்த ரீஅனிமேஷன்லேருந்து வெளியில் வந்து கபூட்டோக்கு எதிர்க்க போகும்போது தான் அந்த ஈசனாமியை யூஸ் பண்ணுவான். ஓகேவா காய்ஸ்? இப்போ 5th பிளேஸில் இருக்கிறது தைதாராவோட C3 டிராகன். அது எப்போ யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, சாஸ்கேக்கும் தைதாராவுக்கும் ஒரு ஃபைட் நடக்கும். அப்போ தான் அந்த C3 டிராகனை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த C3 டிராகன் வந்து பேர்லேயே டிராகன் வச்சுருக்கனால அது ஒரு டிராகன் மாதிரி தான் இருக்கும். அது வாயிலேருந்து நிறைய எக்ஸ்ப்ளோசிவ் பாம்ஸ் இறக்கும். அதை வச்சு சாஸ்கே கொஞ்ச நேரம் கதற விட்டுருப்பாங்க. அதில் வந்து C0 எக்ஸ்ப்ளோஷனே வச்சுக்கலாம். ஆனால் இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதனால் இது தைதாரா வந்து ஒரே ஒரு தடவை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 4th பிளேஸில் இருக்குது ரைகாகேவோட 1 ஃபிங்கர் அட்டாக். இது எப்போ யூஸ் பண்ணாங்கன்னா, 4th கிரேட் நிஞ்சா வரப்போ ரைகாகேவும் ரீஅனிமேட் ஆகி வந்திருப்பார். அப்போ நருட்டோக்கும் ரைகாகேக்கும் ஒரு ஃபைட் நடக்கும். அப்போ தான் இந்த 1 ஃபிங்கர் அட்டாக் அவர் வந்து யூஸ் பண்ணுவார். ஆனால் அப்போவுமே அந்த நருட்டோ வந்து அதை டாட்ஜ் பண்ணி அவருக்கே அந்த 1 ஃபிங்கர் அட்டாக்கை வந்து அவர் நெஞ்சிலே இறக்கிடுவாங்க. இந்த அட்டாக் சும்மா இல்லை காய்ஸ், இது வந்து உங்கள் உடம்பு மேலே பட்டுச்சுன்னா நீங்கள் 2 துண்டாக போயிடுவீங்க. அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல். இப்போ 3rd பிளேஸில் இருக்குது கோனனோட 6 மில்லியன் பேப்பர் பாம்ஸ். இது எப்போ யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, கோனனுக்கும் ஒபிட்டோக்கும் ஒரு ஃபைட் நடக்கும். அப்போ தான் இந்த பேப்பர் பாம்ஸை வந்து 6 மில்லியன் பேப்பர் பாம்ஸை வந்து வெடிக்க வைப்பாங்க. அதில் வந்து ஒபிட்டோ தப்பிக்கவே கஷ்டப்பட்டுருப்பார். அந்த 6 மில்லியன் பேப்பர் பாம்ஸை வந்து அந்த கோனன் யூஸ் பண்ணும்போது அந்த கடலையே 2ஆக பிளந்துருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த இது வந்து பவர்ஃபுல்லான ஜுட்ஸு. இதுவுமே ஹோல் நருட்டோ சீரியஸ்லேயே கோனன் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கோனனும் சும்மா இல்லை காய்ஸ், அவங்களும் ரொம்ப பவரானவங்க தான். அதில் மாட்டி ஒபிட்டோவே செத்துருவார். அவர் திரும்பி ஈசனாக்கியை யூஸ் பண்ணி தான் அவரே உயிரோடு வருவார். அப்போ பார்த்துக்கோங்க காய்ஸ், ஒபிட்டோவே செத்துட்டாருன்னா அது எவ்வளோ பெரிய ஜூட்ஸுவாக இருக்கும். ஒபிட்டோ ஈசனாக்கி யூஸ் பண்ணி வந்ததுனால கோனன் வந்து திரும்பியும் கோனனுக்கும் ஒபிட்டோக்கும் ஃபைட் நடக்கும். அதில் கோனன் செத்துருவாங்க. அதை தொடர்ந்து 2nd பிளேஸில் இருக்குது சாஸ்கேவோட கிரீன். இந்த கிரீனை எப்போ யூஸ் பண்ணுவார்னா, சாஸ்கேக்கு இட்டாச்சிக்கு ஒரு ஃபைட் நடக்கும். அப்போ தான் இந்த கிரீனை யூஸ் பண்ணுவாங்க. இந்த கிரீன் வந்து ஒரு லைட்னிங் ஸ்டைல்லையே ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கு. ஆனால் இதுவுமே சாஸ்கே ஒரே ஒரு தாட்டி தான் யூஸ் பண்ணியிருப்பார். அதுவும் எப்போனா இட்டாச்சிக்கும் சாஸ்கேக்கும் ஒரு ஃபைட் நடக்கும். அப்போ தான் இந்த கிரீனை யூஸ் பண்ணியிருப்பார். இது வந்து ஒரு டிராகன் மாதிரி இருக்கும் காய்ஸ். அது பாட்டு இட்டாச்சே ஒரு செகண்ட் மறந்துடுவார் காய்ஸ். சாஸ்கே வந்து அவர் சக்கராவை முழுசாக கண்ட்ரோல் பண்ணி மேலேருந்து ஒரு லைட்னிங் டிராகன் இறக்குவார் காய்ஸ். அது பேர் தான் கிரீன் காய்ஸ். இதுவுமே ஆனால் ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் தான் காய்ஸ். ஆனால் சாஸ்கே இதை ஒரே ஒரு இதை யூஸ் பண்ணியிருக்கனால இதை நம்ம 2nd பிளேஸில் போட்டிருக்கோம். இப்போ அதை தொடர்ந்து 1st பிளேஸில் இருக்கிறது வந்து நாகோட்டோவோட சோல் டிராகன் காய்ஸ். இது இவர் எப்போ யூஸ் பண்ணியிருப்பாருனா, நாகோட்டோக்கும் ஹான்சோக்கும் ஒரு போட்டு நடக்கும் காய்ஸ். அப்போ தான் ஹான்சோ வந்து கோனனை பிடிச்சி வச்சுக்கிட்டு நீ எகிகோ கொண்டாதான் நான் கோனனை விடுவேன்னு சொல்லுவாங்க காய்ஸ். அப்போ வந்து நாகோட்டோ ஒத்துக்க மாட்டான். ஆனால் எகிகோ வந்து நாகோட்டோட கையில் ஒரு குணாய் இருக்குது, அதில் வந்து செத்துருவார். அப்போ அதை பார்த்தோன்னே ஒரு கெடஸ்டாச்சு வருது. கெடஸ்டாச்சு சும்மா பவர். அதுலேருந்து தான் அந்த சோல் டிராகன் வெளில வரும். இந்த கெடஸ்டாச்சு எவ்வளோ பவர்னா, அந்த சோல் டிராகன் அப்போ எவ்வளோ பவராக இருக்கும். அந்த சோல் டிராகனை வந்து நாகோட்டோ ஹான்சோக்கு எதிராக விடும்போது ஹான்சோ கூட இருந்தவங்க எல்லாருமே செத்துட்டாங்க. ஆனால் ஹான்சோ மட்டும் தப்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ போதுன்னு நினைக்கிறீங்க. பாய்.